வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு காலையில் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு படிக்க வேண்டியிருந்துச்சுன்னு வீடியோ எடுக்கல. ஓ, நான் சமைச்சு கொடுத்து விட்டேன். ஏன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? நான் 5:15 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு நேற்று ஒன்றுமே நறுக்கலை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் எல்லாமே நறுக்கினேன். நேற்று நைட்டு ஒன்றுமே நறுக்கலையா? நறுக்கல. நேற்றுலாம் உடம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, உடம்பே நல்லா இல்லை. அல்சர் ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் அல்சர் மாத்திரை போட்டு தான் படுத்தேன். உங்களுக்கு நைட்டு நறுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கா இல்லை காலையில் நறுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கா? எல்லாம் ஒன்று தான். காலையிலையும் பண்ணி நறுக்கிடுவேன். காலையில் நறுக்கிறதுனால நறுக்கிடுவேன். இப்போ வீடியோக்காக இப்போ நறுக்கிறதுக்காக எல்லாம் ஒன்று தான். எதாக இருந்தாலும் நான் தானே செய்யணும். அப்புறம் என்ன? இல்லை காலையில் நறுக்கிறதுனா கொஞ்சம் நறுக்கிறதுக்காக கொஞ்சம் வெள்ளை எழுந்திரிக்கணுமா இல்லை எப்படி? இல்லை அதெல்லாம் இல்லை. சோறு இங்கே வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இங்கே நறுக்கிடலாம். சோறு அதுவாக தானே வேகுது, நம்ம என்ன கூடவே இன்னொன்று இருக்கிறோம். ஆமாம், சோறு நல்லா கொதிச்சு மேலே பொங்கி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கிட்டு லைட்டாக மூடிட்டு வந்தோம்னா அது பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் வெந்துடும். நம்ம திருப்பி உள்ளே போகிறதுக்கு வெந்துடும். வெந்துடும். அப்புறம் கவுத்துக்கிட்டு நம்ம மறுக வேலையை பார்க்க வேண்டியது சரியாக தான் இருக்கும். சோறு வேகிற நேரத்துக்கு நம்ம நறுக்கிடலாம். அப்புறம் நீங்கள் என்ன மீன் சமைச்சிங்க? இன்னைக்கு காலையில் இது பீட்ரூட்டு சூப்பு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட்டு சூப்பு வச்சு வாழைக்காய் வறுத்து கொடுத்தேன். நல்லா இருந்துச்சா? வாழைக்காய் வறுத்து இந்த உருண்டையாக தோசைகளில் போட்டு ஆமாம், அதே வறுத்து கொடுத்தேன். வெந்துருச்சா? அதை எங்கேயும் கற்றுக்கிட்டீங்க? திருச்சியில் தானே? அட்சயா வீட்டு சமையல். அதில் பார்த்தேன், அவங்க நல்ல கணக்கணமாக நறுக்கி சூப்பராக வறுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வறுத்தேன். ஆனால் உங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி வறுக்க மாட்டாங்களா? அப்போல்லாம் அந்த காலத்தில் யாருமே வறுக்கிறது இல்லை. இதெல்லாம் இப்போ புதுசாக நியூட்ரெண்ட்டு பிள்ளையும் கண்டுபிடிச்சி கொடுக்குது. இல்லை அந்த காலத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி யோசிக்கலையா? இப்படிலாம் வறுக்க மாட்டோம். இல்லைன்னா பச்சடி வைப்போம். இல்லைன்னா இது தோட்டல் மாதிரி நறுக்கிட்டு வேக வச்சுட்டு அதை தேங்காய் பூ போட்டு பச்சை மிளகா போட்டு வெங்காயம்லாம் போட்டு கிண்டுவோம். சின்ன சின்னதாக நறுக்கிட்டு வாழைக்காயை தோட்டல் அதை வேக வச்சுக்கிட்டு ரொம்ப குழஞ்சிடாம ஓரளவு இதுவாக வேக வைக்கணும். வேக வச்சுக்கிட்டு அதில் தேங்காய் பூ போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கிண்டி அள்ளி வச்சோம்னா தோட்டல் நல்லா இருக்கும். அந்த காலத்தில் அது செய்வோம். வாழைக்காய் பச்சடி வைப்போம், புளி ஊற்றி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அதெல்லாம் சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. ஆமாம், அது நல்லாவே இருக்காது. நல்லா இருக்காது. அந்த காலத்தில் எங்களுக்கு சின்ன பிள்ளையா இருக்கல அதெல்லாமே. அதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் சமைச்சது. அந்த காலத்தில் ரைஸ் என்ன ரைஸ் மம்மி சாப்பிடுவீங்க? ரைஸ் நல்ல ரைஸ் தான் சாப்பிடுவோம். இந்த நெல்லை விற்கிறது இப்போ மாதிரி பொன்னி அரிசியெல்லாம் இல்லை. என்னவோ நெல் அடிப்பாங்க வீட்டிலே. அந்த அரிசி தான் அது நல்ல வாசமாக நல்லா இருக்கும். நீங்கள் வயல்லாம் வச்சுருந்தீங்களா? வயலில் வாங்குறது வருஷத்துக்கு இத்தனை மூடைன்னு வாங்கிடுவாங்க. வருஷத்துக்கு 10 மூடைன்னு வாங்கிடுவாங்க. அந்த சீசனில் எந்த சீசன் வாங்குறதோ அந்த சீசனில் நெல்லுக்காரங்கள்ட்ட சொல்லி வருஷத்துக்கு 10 மூடை 12 மூடைன்னு வாங்கிடுவாங்க. அது வயலில் விளைஞ்சி வரும். கொஞ்சம் நம்ம வயல்லையும் விளைஞ்சி வரும். ஒரு 4-5 மூடை விளைஞ்சி வரும். அவங்க ஒத்திக்கி விட்டுருவாங்க வயலை. அவங்க பாதி எடுத்துக்கிட்டு அவங்களே தான் எல்லாம் பண்ணிக்குவாங்க. நம்மளோட இடம் மட்டும்தான் விதபாவது. அவங்க எல்லாம் செலவு பண்றது எல்லாமே அவங்க. அதில் நம்மளோட இடத்துக்காக நமக்கு கொஞ்சம் தருவாங்க. நெல் ஒரு 4 மூடை 3 மூடை 2 மூடை அப்படி தருவாங்க. அதை என்ன பண்ணீங்க? வாங்கி நீங்கள் அவிக்கணுமா? அதெல்லாம் வாங்கிதான் அவிச்சு நாங்கள் அரிசியை வச்சுக்கிறது. அப்போல்லாம் நெல் அவிச்சு தான் அரிசி. கல்யாணத்துக்குமே நெல்லை விற்போம். எத்தனை நாள் முன்னாடி வைக்கணும் அவிச்சா? கல்யாணத்துக்குலாம் ஒரு 15 நாள் முன்னாடி நெல்லை வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். மிஷின் வண்டியே வரும், மாட்டு வண்டி. சொல்லிட்டோம்னா மிஷின் வண்டி வரும். நம்ம எங்கேயாவது பார்த்துட்டு சொல்லிட்டோம்னா இப்போ இந்த அளவுக்குலாம் பிஸியாக இருக்காது. இப்போதான் நம்ம கொண்டு போயில அரைக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ மிஷினில் அவங்க எடுத்துக்கிட்டு போவாங்க. நம்ம கூடவே போகணும். போனோம்னா அரைச்சிட்டு உமி தனியே இது தனியே தந்துடுவாங்க. தவிடு தனியே. தவிடு அவங்களே எடுத்துக்கிட்டா நமக்கு அரைக்கிறதுக்கு கூலி கொடுக்க வேண்டாம். அரைச்சி கொண்டாந்து போட்டாச்சுன்னா அது புடைக்கிறதுக்கு 2 ஆள் மெனக்கெட்டு வரணும். நிறைய கல்யாணத்துக்குலாம் இருக்கும்போது 2 ஆள் ஒரு நாள் ஃபுல்லும் புடைச்சி குருணை தனியாக எடுத்து அரிசி தனியாக குருணை தனியாக எடுப்பாங்க. அப்போல்லாம் நல்லா இருக்கும். கல்யாணக்கார ஒரு மாதிரி கிடக்கும் கல்யாணத்துக்குலாம். இப்போ எப்படி இப்போ ஒரு 500 பேர் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் கைமையில் பார்த்தாங்க. மேனுவல் இருந்துச்சு. இப்போ மேனுவல் எல்லாம் மிஷினாக போனதுனால வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போச்சு. ஆமாம்,
இப்போ மிஷின்ல சின்ன அரிசி இப்போ இதெல்லாம் இதுன்னு வந்துடுது, அதுல ஃபில்டர் பண்ணிடுது அதுவே. அதுவே. ஆமா, அதனால இப்போ அது புடைக்கிறதுக்கு இதுக்கிறதுக்குலாம் ஆளு தேவையில்லை. அப்போல்லாம் சாயந்தரம் வரைக்கும் புடைச்சுப்பாங்க அக்காவுக்கு வந்து. இல்லை மம்மி, இப்போ 400 பேர் 500 பேர் சாப்பிட்றதுக்குனால அந்த 2 அக்காங்களே புடைச்சிருவாங்களா? ஆமாம், அவங்களே புடைச்சிருவாங்க. 2 நாள் வருவாங்க, 3 நாள் வருவாங்க, அப்படி 4 குடிக்குவாங்க. அவங்களுக்கு சம்பளம் மட்டும். மத்தியானம் கஞ்சி, நம்ம மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும். மத்தியானம் சோறு வச்சு, குழம்பு வச்சு, சாம்பார் வச்சு, இலையில அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் மத்தியானத்துக்கு. அப்புறம் வேற என்ன மம்மி ஸ்பெஷலாக ரெடி பண்ணுவீங்க கல்யாணத்துக்கு? மிளகாத்தூள்லாம் அதெல்லாம் தெரியல, அது நினைப்பு இல்லை எனக்கு. மிளகாத்தூள் ரெடி பண்ணுவான்னு நினைக்கிறேன், அது எனக்கு நினைப்பு இல்லை. அரிசியே ரெடி பண்ணுறாங்கன்னா இவ்வளோ தூரம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. புளி எல்லாம் வருஷத்துக்கே கல்யாணம்னாக்க வருஷத்துக்கு அதுக்கு ஒரு 5 கிலோ சேர்த்து வாங்கிடுவாங்க. எப்படி இந்த வருஷம் கல்யாணம் தான் பண்ணணும் அப்படிங்கல ஒரு 5 கிலோக்கு சேர்த்து வாங்கிடுவாங்க, புளி வாங்கிடல. அது நினைப்பு இருக்கு, ஆனால் மிளகாத்தூள் தான் நினைப்பு இல்லை. நல்லா இருக்கும் அந்த கால வாழ்க்கை, எனக்கு என்னமோ அதே பிடிச்சிருச்சு. இப்போ எல்லாம் மேனுவல் இல்லை, மிஷினரியா இருந்துச்சு. அப்படிதான் வாசல் யார் வீட்டுல அரிசி புடைக்கலாம் அப்படி ஆள் வருது? யார் வீட்லயும் வரல, யார் வீட்டுக்குமே இல்லை. கல்யாணமே சத்த நேரத்துல சத்தம் இல்லாம அந்த முகூர்த்த நேரம் மட்டும்தான் ஆள் இருக்கு, சாப்பாட்டுக்கு ஆள் இருக்கு, மிச்ச நேரம் எல்லாம் கல்யாணக்கார விட எம்டியா கிடக்கு. இப்பெல்லாம் யாரும் தேவையில்லைன்னா ஆயிடுச்சு. இப்போ அந்த முகூர்த்த நேரம் எத்தனை மணிக்கு? இப்போ நம்மளுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறான்னு வச்சுங்க, நம்ம அதில் என்ன பார்க்குறோம்? முகூர்த்த நேரம் 9:30 மணி. அப்போ நம்ம இங்கேருந்து இல்லை, நம்ம இங்கேருந்து 8:30 மணிக்கு கிளம்புவோமாப்பா, கிளம்புவோம். போன உடனே அவங்க மூஞ்சிக்கு நேராக போயிட்டு அவங்க வாங்கன்னு கேட்பாங்க. வாங்கன்னு கேட்ட உடனே ஓகே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க கல்யாணத்துலாம் அது கூட இல்லை, என்ன கேட்குறேன், போன உடனே மொய்யை வச்சுட்டு சாப்பிட்டு வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது. போன உடனே சாப்பிட்டு மொய்யை வச்சுட்டு நம்ம அட்ரஸ் எழுதிட்டு வர வேண்டியது. அவங்க மொய்ப்பனை ஏடு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, நமக்கு மொய் எழுதியிருக்காங்க. மற்றபடி ஆளை கூட வாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க அவங்க எல்லாம். ஆமாம், அப்போ ரெக்கார்டு தான் முக்கியமே. ரெக்கார்டு தான் முக்கியம். இப்போ இல்லை மேமே, நம்ம இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கல்யாணம் வைக்கிறோம், நம்ம வந்து வாசலில் நின்று எல்லாரையும் வாங்கன்னு வரவேற்கிறோம். அப்படி வரவேற்றோம்னா நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சவங்க இப்போ வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரியுது. இப்போ எல்லாம் கல்யாணத்தன்னைக்கு யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் பாரு, ஒரு பையன் வாங்கன்னு கல்யாணத்துக்கு கூப்பிட்டல, ஒரு குட்டி பையன் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் பாரு, குட்டி பையன் வாங்கன்னு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. அவன் சொன்னா சரின்னு கல்யாணத்துக்கு வந்தா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கண்டுக்க மாட்டேங்கிறான்னு அவன் செயினுங்க இதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன், கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட போனாங்க, கறி சோறுன்னு சொன்னாங்க, வெறும் சாம்பார் ஊத்துறாங்க. கறி 1/2 மணி நேரமா தேடி பாக்குது அந்த புள்ள, கறியே காணும். கறி சோறுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தான் ஊத்துறாங்க அப்படிங்கிற. அப்படிதான் இருக்கு இந்த காலத்துல. வாங்கன்னு கூப்பிடுவாங்க, ஆனா கல்யாணத்தன்னைக்கு மற்ற ஜாதிக்கு யாரில் எல்லாம் வீட்டுக்கு வாங்கன்னு கூட மதிச்சு கூட கூப்பிட மாட்டாங்க. நம்ம ஆளுக்கு அது வாங்கன்னு கேட்பாரு, யார் போனாலும் வாங்கன்னு கேட்பாரு. இல்லை மேமி, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து வாசல் நின்று வரவேற்கிறோம். இப்போ இவங்க வந்திருக்கான்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியுது. ஆனால் வந்து நம்ம இப்போ ஒரு 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு மறந்துடுவோம் தானே மம்மி? அப்போ மொய்ப்பனை இட பார்த்தா தானே அவங்க வந்திருக்காங்க. மறக்கவே மாட்டோம், மறக்கவே மாட்டோம். வாழ்க்கையில் ஒரு சிலதெல்லாம் மறக்கவே முடியாது, மறக்கவும் மாட்டோம். ஆமாம், இப்போ அவங்க பண்ணுற கல்யாணம் மறக்க முடியாது, இண்டிவிஜுவலாக தனக்குன்னு நடக்கிற கல்யாணம், தான் வாங்குற டிகிரி மறக்க முடியாது. அது மாதிரி தான் லைஃப்ல இம்பார்ட்டன்ட்னு ஒன்று இருக்குல்ல, இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் நமக்கு சடனாக கண்ணில் பட்டுறது ஒன்றும் இல்லை. ஒரு பொண்ணே உன்னை பார்த்து சிரிச்சிச்சுன்னு அந்த உனக்கு மனசுல பதிஞ்சு வச்சு, அது கடைசி வரைக்கும் உனக்கு மறக்காது. பொண்டாட்டியா வருதோ வரலையோ தெரியாது, அந்த சின்ன வயசுல அந்த அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சது அதெல்லாம் மறக்கவே முடியாது. அதெல்லாம் ஒரு ஆழ் மனசுல பதிஞ்சு ஒரு இதுதான். அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றும். ஆனால் ஒரு சில விஷயங்களை இமீடியட்டாக மறந்துடுதுல மம்மி. இப்போ வந்து சிலர் மறந்துடுறீங்க, நான் மறக்க மாட்டேன். இல்லை மம்மி, நீங்கள் இப்போ முந்தானத்து நைட்டு என்ன சாப்பிட்டீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். முந்தானத்து நைட்டா இட்லி சாப்பிட்டேன். மறந்துருப்போம்.
முக்காவாசி. சரி, போன வாரம் திங்கக்கிழமை என்ன சாப்பிட்டீங்க? மறந்துடுவோம். அதெல்லாம் ரெகுலர் ரொட்டீன், அது எப்பயும் நடக்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்ல. ரொம்ப ரேரா ஏதாவது ஒண்ணு பார்த்தாதே நான் சொன்னேன். ரேரா எப்பயுமே உன்னை ஒரு பொண்ணு பார்த்து சிரிக்காது இல்ல. ரொம்ப ரேரா ஒரு பொண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சிரிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? என்ன? ஆமா, அந்த வேல்யூவை நம்ம ஞாபகம் வச்சுக்காம இருக்க முடியுமா? இப்போ மனசு வந்து இப்போ யாராவது பெருமையாக பேசுனா அதிகமாக லைக் பண்ணதில்ல மம்மி. ஆமாம், ஒருத்தருக்கு திட்டுற இடத்துல இப்போ நீங்கள் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. திட்டுற இடத்துல நாளை காலையில் நீங்கள் வந்து எழுந்திரிச்சு சொல்கிறீங்க, ஸ்ரீராம் நீ சூப்பர் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு வந்து அந்த பெருமை தானே நான் விரும்புகிறேன். எல்லார் மனசுமே அந்த பெருமையை தானே விரும்புகிறேன். அது ஏன் மம்மி? பெருமை வந்து உனக்கு சமயத்தில் குப்பருக்கு அடிச்சு விட்டுரும். இல்லை, குப்பரை கடிச்சு விட்டுரும். ஆனால் வந்து மனசு விரும்புறது நம்மளுக்கு நல்லது, ஹாப்பியை தானே விரும்புது. இப்போ யாராவது திட்டுறானா, ஐயோ திட்டுறாள் என்னடான்றது கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருப்பான். எப்பவுமே அழுக சொல்றவங்க அட்டுங்க சொல்லுவாங்க, சிரிக்க சொல்றவங்க சீரழிய சொல்லுவாங்க. நம்மள ஒரு பழமொழி இருக்கு. அழுக சொல்றவங்க கஷ்டப்பட்டாச்சு நீயே சம்பாரிச்சு சாப்பிடுறதுக்கான வழி வைப்பாங்க. சிரிக்க சொல்றவங்க சீரழிஞ்சு போறதுக்கு இருப்பாங்க. எப்பயுமே கருத்து சொல்றவங்க நல்லது செய்ய சொல்றவங்களை தான் நம்ம ஏத்துக்கணும். சிரிச்சு நீ நல்ல வேண்டாம், நீ கெட்டிக்காரண்டா அப்படி சொல்றவங்க வேணும்னு கீழே தள்ளி விடத்தையும் பார்ப்பேன். இல்லை மேமே, இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்குறான்னு சொல்கிறாள். பண்ணிருப்பா அப்படின்னு சொல்கிறாள். அந்த மாதிரி வேலை வாங்குறது சரியா தான். அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு புரியுது. நீங்கள் இப்போ ஒரு கடை வச்சுருக்கீங்க மம்மி. ஒரு பையன், சின்ன பையன் உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கேன். அவன் வந்து ஒரு கம்பியை எடுத்துகிட்டு வாடான்னு சொல்கிறீங்க. அந்த கம்பியை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவன்கிட்ட சொல்கிறீங்க போய் இந்த கம்பி இல்லைடா வேறு கம்பி எடுத்துகிட்டு வாடான்னு தட்டி கொடுத்தானே சொல்லுவீங்க. அவன்கிட்ட போயிட்டு நம்ம கோவப்பட மாட்டோம்ல. ஒரு நேரம் தான் எனக்கு கோவம் வராமல் சொல்லுவோம். சும்மா பொழுதன்னைக்கும் இதே தப்பை பண்ணிட்டு இருந்தானே, போடா நீ போடா நான் வேற ஆள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். எந்த நேரமும் தட்டி கொடுக்க நமக்கு மனசுல பொறுமை வேணும்ல. நம்மள மனசு தானே, மனசுல பொறுமை இருக்காது இல்ல. ஒரு வாட்டி சொன்னா கேட்டுக்கணும், அதை கேட்டுக்கலைங்க இல்ல திருப்பி அதே தப்பை பண்ணா நமக்கு ரிப்பீட் பண்ணா கோவம் வரும்ல. அப்ப நம்மளுக்கும் மனசு தானே, நம்மளுக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கோ நம்மளும் மனசு தானே. நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை. நம்மளுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் சாதகமா இல்லாததா இருக்கலாம். அந்த நேரம் நீ இப்படி தப்பு பண்ணிட்டு வரையில எனக்கு கோவம் வர தரிச்சிங்க யாரா அதே சூழ்நிலை சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து ஏதோ பார்த்தேன், என்னமோ பார்த்தேனே, என்ன பத்தி காலையில நியூஸ்ல என்னமோ பார்த்தேன். அந்த 3 லேடிஸ் கோயம்புத்தூர், அது வந்து அது சொன்னாங்க, அதை விட்டுட்டாங்க. இப்ப அது என்ன லேடிஸ 3 பேருக்கு எடுத்திருக்காங்க காட்டுக்குள்ள. எங்க மம்மி? கோயம்புத்தூர்லயா? விஜய் எங்கேயோ வந்திருக்காரு, கார் சூப்பரா இருக்கு விஜய் வீட்டுக்காரு. அது பார்த்தேனா 2 காரு, ஒரு கார்ல அவர் போறாரு, பின்னாடி யாரோ ஆளுங்க வராங்க இருக்கு. அவர் போறாரு, அவரை மக்கள்னா ஆம்பளைய பொம்பளைய கிடையாது, ஆம்பளைய அவரை பின்தொடர்ந்தே கார் போறாங்க. பின்தொடர்ந்து போய் கடைசியில ஃப்ரெண்ட்ல போய் கார் ஓடிக்கிட்டு இருக்கே, கார்ல போய் நீ நிறுத்துறாங்கடா. இதெல்லாம் தப்பு இல்லையா? நிறுத்தி என்ன பண்றாங்க? படுத்துறாங்க விஜய. நிறுத்தி என்ன பண்றாங்க? நிறுத்தல, வண்டி டிரைவர் ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே அவன் கொஞ்சம் தள்ள உடனே ஓட்டிட்டு போயிட்டேன். இல்ல நிறுத்தி விஜய் துரத்தி போறாங்க, ரொம்ப படுத்துறாங்க. இல்ல மேம், நிறுத்தி என்ன பண்ணுவான்னு கேக்குறேன். தெரியல என்ன பண்ணுவாங்க. மாலை போடுவாளா? ஏறாரு, அப்பதான் கார்ல ஏறாரு. அவர் ஏறின உடனே எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. என்னமோ இந்த இதுக்கு போய் ஓடுற மாதிரி, இந்த ரன்னிங் ரேஸுக்கு கடைசி ஒருத்தன் கடைசி வரைக்கும் ஓடுறேன். அவரோட கார் ஓடுற வரைக்கும் ஓடுறேன். ஓடி போய் இந்த குறுக்கால போய் நின்றுட்டேன். ரொம்ப பண்றாங்க மக்கள், ரொம்ப பண்றாங்க விஜய். அப்போ இப்படிலாம் வைலன்ஸாக இருக்கவர் கட்சியில் ஜெயிச்சுருவாராமே. வைலன்ஸ் அவர் மேல தப்பு இல்லை, வைலன்ஸ் மீன் பெருமையாக இருக்காரு தானே. இப்போ வந்து அவர் பெருமை இல்லை. எப்படிப்பா, நான் சாதாரண ஆள் கிடையாது. அன்பு தொல்லையும் ஓரளவு தான் வச்சுக்கலாம். இல்லை மேமே, தொல்லையாவில் இருக்கு அவருக்கு. இல்லை, அந்த அன்பு தொல்லை ஓட்டா மாறுமான்னு கேட்குறேன். இப்போ வந்து விஜய் ஒரு இடத்துல பார்க்கணும்னு நினைக்குதுங்க. அப்போ அந்த மனசு வந்து விரும்பி தானே பார்க்க போகுதுங்க. இப்போ நீங்கள் வந்து 8ஆம் எப்படி போகிறீங்க? அதுக்குன்னு ஸ்டேஜ் போட்டு அதுக்குன்னு இது வந்திருக்கெல்லாம் பார்க்கலாம். சும்மா அவர் வேற விஷயத்துக்காக வேற வேலைக்காக வந்திருக்காரு. அப்போ போய் நீ இப்போ மோடியை பார்த்துருவியா? மோடியை பார்க்க விட்டுருவாங்களா? அதே மாதிரி தானே இவரும் ஒரு முக்கிய பிரமுகர் தானே. இவருக்கு அவருக்கும் மனசு ஒத்து வரணும். எல்லாம் அவருக்கு அந்த உடம்பெல்லாம் அடாப்டா இருந்தா தானே அவரும் பேச முடியும், பண்ண முடியும். ஒரு இடத்துல பேசிட்டு அப்பதான் வந்து காரில் ஏறுறாரு.
அவரை போய் இப்படி அன்பு தொல்லையும் ஒரு விதத்துல அது தொல்லைதான். அன்பு தொல்லை ரொம்ப கொடுக்குதுங்க மக்கள் அவர்கிட்ட. அவர் நாட்டுல ஜெயிச்சு வந்தா நல்லா செய்யறாரு, செய்யுங்கன்னு அப்படி சொல்லலாம் பொதுவா. அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில நான் போய் காரை கிராஸ் பண்ணி கார் ஓடுனாலும் பரவாயில்ல, ஏத்துனாலும் பரவாயில்லன்னு குறுக்கே போறாங்க. அப்போ காரை ஏத்திவிட்டாங்கன்னா என்ன பண்றது? விஜய் ஏத்திவிட்டாருன்னு சொல்றாங்க. ஒருவேளை சாதகத்துக்கு அப்படி பண்றாங்களா? கரூர்ல அப்படித்தானே பண்ணாங்க, அந்த மாதிரி தான் பண்றாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு பாவம்? இல்லை மேம், இப்போ விஜயை பார்க்கறதுக்காக தானே போகுது எவ்வளோ கூட்டமோ. மனசில் ஒரு அவரை பார்க்கணுன்ற அந்த எண்ணம் இருந்தனால தானே போதுங்க எல்லாரும். அது ஸ்டேஜில் தான் பார்க்கணும். இப்படி போது இல்லை, அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் விஜய்க்கு போடுவாங்களா? எப்படி போடுவாங்க? கூட விஜய்க்கு தான் ஓட்டு இந்த வாட்டி நிறைய கிடைக்கும். அது கன்ஃபார்ம் விஜய் தான் ஜெயிப்பாரு. வேற கட்சி எதுவும் பலமா இல்லை, கன்ஃபார்ம் விஜய் தான் ஜெயிப்பாரு. பிஜேபி இனிமே வரவே வராது. ஏன்னா அவங்க சொன்னது எதுவுமே நிறைவேறல, எதுவும் செய்யல. அடுத்து குடும்ப வாரிசு இவனை உதயநிதியை வரை கொண்டாந்துட்டாரு. ஒரு எஜுகேஷன் லோனை ரத்து பண்ணுறோம்னா எஜுகேஷன் லோனை ரத்து பண்ணல. எடப்பாடியை யாரும் அவரும் குடும்ப வரிசைகளை கொண்டாடுறாங்க. அவர் மேன கொண்டாடுறாரு. வைரமுத்து திருமயத்தில் வைரமுத்து அவர் மான கொண்டு வர்றாரு. எல்லாரும் அவங்க வாரிசுல கொண்டாடுறா. சண்டை போடுறேன் செங்கோட்டையன் குடும்ப வரிசைகளை கொண்டாடுறாங்க எல்லாரும் இதுல கட்சியில இருக்கவங்க. அப்போ செங்கோட்டையனுக்கு பொம்பளை பிள்ளையா இருக்குமோ, அதனால அவர் வாரிசு கொண்டு வர முடியலன்னா அவருக்கு தெளிக்கிறாரு. இல்லை, செங்கோட்டையன் சொல்றாரு, அவர் தான் நியூஸ்ல சொன்னாரு குடும்ப வரிசைலாம் கொண்டாடுறாங்க. எடப்பாடி எம்பி தான் கொண்டாடுறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி தேர்தலையும் அப்படித்தான் குடும்ப வரிசைக்கு தான் ஜெயிச்சிச்சுங்க. எப்படின்னா டிஎம்கே ஆட்சியில் இருக்கு, எம்பி இது வருது, அந்த மோடியோட எலெக்ஷன் வருது. அப்போ வந்து யாருன்னா இவர் திருச்சியில் இருக்காருல கே.என். நேரு, அவர் மகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியோட வின்னர். அதே மாதிரி எஸ் ரகுபதி இருக்காருல்ல நம்ம எம்எல்ஏ, அவரோட மகன் தான் இங்கிட்டு எம்பி தொகுதியில் ஏதோ வின்னர். அண்ணாமலை ரகுபதி அவர் மகன் பேர். அதே மாதிரி அப்புறம் வந்து இவர் டிஆர் பாலு அவர் மகன். அப்புறம் கனிமொழி இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த வாட்டி கனிமொழி மகனை கொண்டு வந்துருவா. கனிமொழிக்கு மகன் இருக்கேன். அது மாதிரி எல்லாருமே அவங்க மகன். குடும்பமே இப்படி பணத்துகளை கொள்ளையடிச்சுட்டு போறது எந்த விதத்துலயா? அதுக்கு மேமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு தானே கொண்டு வராங்க. இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்கவங்க கூட மளிகை கடையில் இருக்கவன் தானே வாரிசை வரேன். இப்போ அப்பா இருக்க வரைக்கும் அப்பா பார்க்குறாரு. இது ஏன் இப்படி வாரிசுல கொண்டாடுறாங்கன்னா வலிக்காம சம்பாதிக்கிறாங்க. அதுக்காக கொண்டாடுறாங்க. இதுக்குள்ள ஐடியாவுக்கு தான் பண்றாங்க. இவங்க ஒண்ணு நாட்டுக்கு ஒண்ணு சேவை பண்ணல. ஆமா, எவனும் நாட்டுக்கு சேவை பண்ணல. அவன் இப்படி காசை போட்டோ இல்ல காமராஜர் மாதிரியோ, காமராஜர்லாம் ஒரு துண்டு ஒரு வேட்டியோட இருந்து. இவங்க எவனும் அந்த மாதிரி எம்ஜிஆர் கூட அப்படித்தானா கஷ்டப்பட்டு தானே பண்ணாரு. எம்ஜிஆர் தன்கிட்ட 10 ரூபா இருந்து கூட இவர் சிவகுமார் அன்னைக்கு பேசியிருக்காரு பேச்சுல. எம்ஜிஆர் நிறைய 40 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டவர் தானா. பொண்டாட்டி வயிற்றுக்கு சோறு போட முடியாமலே செத்து போச்சான் 2 வருஷத்துல. அவரால் சோறு போட முடியலையா. அப்புறம் 2வது பொண்டாட்டி கட்டினாரா. 2வது பொண்டாட்டிக்கு 19 வருஷம் டிவியா. 19 வருஷம் டிவிலே அவஸ்தப்பட்டுச்சான். அந்த டிவியா இருக்கையில அதை ஆஸ்பத்திரி கொண்டு போக இவர் இந்த வண்டியை இழுத்துக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில காட்டுவானா 2வது பொண்டாட்டி. அப்படி அவர் வந்து அவர் சௌரியமாவே இருந்தது இல்லையா எம்ஜிஆர் 45 வயசு வரைக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டாராம். அதுக்கப்புறம் 1954 தான் என்னமோ கள்ளன்னு ஒரு படம் வந்துச்சு, மலைக்கல்ல. அந்த படம் வந்துச்சு. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் நடிச்சாராம். அதுலயும் அவருக்கு அவ்வளவு தூரம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் குமரி கோட்டமா குமரி இது ஒரு படம், அதுலதான் நல்லா இதுனாராம். அந்த 10 ரூபா தான் இருக்குமா. 10 ரூபாயில அவரு சாப்பிட்டு 3 ரூபாய்க்கு சாப்பிட்டு 3 ரூபாய் ஏழைகளுக்கு தானம் பண்ணுவாராம். அப்பவே கஷ்டப்படையில ஏழைகளுக்கு தானம் பண்ணிட்டு மீதி 7 ரூபாய்க்கு கொண்டு போவாராம் வீட்டுக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு வரான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒன்றும் சாதாரணமா ஈஸியா வந்துடல அப்படின்னு சிவகுமார் சொல்றாரு. சிவகுமாருக்கு தெரியுமா? நடிகர் சிவகுமார், சூர்யா அப்பா. எம்ஜிஆர் எல்லாரும் நல்லா இருக்கேன்னு பாத்திருக்கீங்க. ஆனா அவர் கஷ்டப்படையில எனக்கு தான் தெரியும். அவரு அவ்வளவு அவங்க 2 பேரும் நண்பர்களா மம்மி? தெரியல, அப்படிதான் இருக்கு. ஒரு கொஞ்சம் வயசுதான் வித்தியாசம். ஆனா இவர் ஹெல்த்தியா இருக்காரு சிவகுமார். நல்லா பாத்துக்கிறாரு, உடம்பு ஹெல்த்தியா இருக்காரு. எம்ஜிஆர் வந்து 80-82 வயசுல இறந்துட்டாரு போல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டவரா எம்ஜிஆருமே.
அப்பவே தானம் பண்ணுவாராம். தனக்கிட்ட 10 ரூபா இருந்தா கூட அதுல 3 ரூபா சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி 7 ரூபாய் தான் வச்சுப்பாரு. அவர் நடந்து போயிட்டு இருக்கேன். அந்த மனப்பான்மை யாருக்கு வரும்? இன்னைக்கு இருக்க அரசியல்வாதி எல்லாம் எவன் அப்படி இருக்கேன்? சசிகலா அவ பாட்டுக்கு வீடு அத்து தண்டி கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கா. சசிகலா அவருக்கு வீடையும் பார்க்கணும். அத்து தண்டி கோட்டையா இருக்கு. அவளுக்கு இத்தனைய வாரிசு இல்ல, யாரும் இல்ல. எதுக்கு இத்து தண்டி கோட்டை 2-3 கோட்டை வச்சிருக்கானா? அவளும் எவ்வளவு பெரிய கோட்டையா இருக்குங்கிற. அதுக்குள்ள ரூமுல பெரிய பார்லிமெண்ட் மாதிரி இருக்கு. எப்படி அதுக்குள்ள எல்லாம் ஆளுங்க இருப்பாங்க? எப்படி புலம்புவாங்க? வாரிசு என்ன மம்மி, ஜெயலலிதா அம்மா போயஸ் தோட்டத்துல போயஸ் கார்டன்ல வீடு, அவங்க சௌரியம் அவங்க. அடுத்து கலைஞர் வந்து ராஜகோபாலபுரம், அவர் வாரிசுகள் எல்லாம் கொண்டு வந்து அவர் டிஎம்கேல அவரு. அது மாதிரி எல்லாருமே தனக்கு தான் சொத்து சேர்த்துக்கிட்டாங்க. மக்களுக்காக செய்யல. மக்களுக்கு என்ன தண்ணி வராதவங்க தண்ணி வராமதான் கிடக்குறாங்க. தண்ணிக்கு குடும்பம் எத்தனை அந்த இது நம்ம ரூட்டெல்லாம் அவருக்கெல்லாம் தண்ணியே இல்லை. அந்த ஊர்ல எல்லாம் தண்ணி வசதியே இல்லை. ஆனால் மம்மி யோசிச்சு பாருங்க, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ்ல வலிக்காமல் சம்பாதிச்சுட்டாங்கன்னா தன்னோட வாரிசுகளாம் அந்த பிஸ்னஸே பார்த்துக்கிட்டேன், தன்னோட இதையே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு டாக்டர் இருக்காரு. அரசியல்ல வந்து இப்படி மக்களோட வரிப்பணத்தை இப்படி கொள்ளையடிக்கிறது தப்பு இல்லையா? இல்லை மம்மி, ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு உங்க வாரிசு அதுல வரணும்னு நினைக்கிறது. நீ வாரிசு சேஃப்டிப்படுத்துற, ஆனா மக்களுக்கு அது சங்கடமா இருக்குல்ல. மக்களுக்கு சங்கடமா இருக்கு மம்மி. ஆனா தன்னோட வாரிசு வாழ்றதுக்கு இதுதானே பண்ண முடியும். நீ சொத்து சேர்த்து வச்சிருக்கிய, மூட்டை மூட்டையா வீடு ஃபுல்லா பணமா அடுக்கி வச்சிருக்க. அதுக்கு மேல நீ என்ன பண்ணணும்? அது பத்தாதா? வீடு இவ்வளவுக்கு பணம் அடுக்கிச்சுன்னா எவ்வளவு பணம் இருக்கும்? இல்ல நீ கொள்ளையடிச்சு அடுக்கி வச்சிருக்க. அதுக்கப்புறமா நான் இருந்த இடத்துல அவன் வந்தா தானே அவன் என்ன மாதிரி சம்பாதிக்க முடியும்? இப்படி நீங்களே உங்க குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போனா நாடு என்ன ஆகுது, மக்கள் என்ன ஆகுது? அது அவங்க திறமையை பொறுத்துது. அவங்க திறமை பொறுத்து. நான் கட்சியில இருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன். விஜய் வந்தா ஓரளவுக்கு செய்வாரு கன்ஃபார்ம். விஜய் ஏன்னா நிறைய பணம் பார்த்தவரு. அவர் படத்துக்கே எத்தனையோ கோடி எல்லாம் வாங்கினாரு. ஆனா வந்து ஒரு அம்மா சொல்லுது அவர் தான் வரணும். என் மகனுக்கு மகன் தான் சொல்லுது. அது என் மகன் தான் வரணும். இனிமே யாருக்கும் போட மாட்டோம். என் மகனுக்கு தான் போடுவோம். அவர் தான் வரணும். கன்ஃபார்ம் விஜய் தான் வருவாரு. இவங்க எல்லாம் ஒருத்தரும் வர மாட்டாங்க. ஆனா இவங்க இதுல இருக்கலாம்ப்பா, எம்பி எம்எல்ஏவா இருந்துகிட்டு இருக்கலாம். அவங்க தான் காசு ஒழிக்கணுங்கிறேன். இல்லை மேம், அவங்க தான் காசு நிறைய வச்சுருக்காங்களே, அவங்க முழுசாலாம் ஒழிக்க முடியாதுன்னா எப்படின்னா, இப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, நான் ஒரு ஃபேக்ட்ரியை திறந்துட்டேன்னா நீ தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துலையும் அந்த ஃபேக்ட்ரி இல்லைன்னா நீ என்கிட்ட வாங்கி தான் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு அரசியல் அதிகாரம் இல்லாமல் அதை செஞ்சுக்க வேண்டாம். அரசியல் அதிகாரத்தையும் உட்படுத்தி அதை செய்யாது. அந்த அவங்க வந்து அந்த பிஸ்னஸை வச்சிருக்கதே அரசியல்லையும் அவங்க கால் பதிக்கலாங்கிறதுக்காக. இப்போ வந்து அதில் கோடியாக லாபம் வருதுன்னா அதை கொடுத்து இது வந்து இந்த இப்போ எலெக்ஷன் வருதுன்னா இந்தாடா எல்லாருக்கும் 10 கோடி கொடுறா அப்படின்னு கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட வேண்டியது. இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறதுனால தான் வருது தப்பே. ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். ஆனா விஜய் வரலாம், வந்தா நல்லா இருக்கும். பாவம் அவர் முகமே செத்து போச்சு. இன்னைக்கு பார்த்தேன் நியூஸ்ல. அவரே யோசிச்சு பாருங்க, கரூர்ல அவ்வளவு நீளம், பேக்ல அவ்வளவு நீளம், நடுவுல அவரோடது புதுசா இருக்கு அவரோட காரை பார்த்தா. எங்க மேம் வந்திருக்காரு தெரியல. அது எங்க இல்லை, நான் சரியா பார்க்கல. இதுவா பார்த்தேன் 2 கார் அதே மாரியே. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? விஜய் நல்லவர். அவர் பார்த்தாவே தெரியல. நல்லவன் முஞ்சியும் கெட்டவன் முஞ்சியும் தெரியாத. நல்லவனை தான் வாழ விட மாட்டாங்களே. நல்லவனை தான் வாழ விட மாட்டேங்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி கரூர்ல விஜய் ரொம்ப ஒரு அப்பாவி. ஒரு சின்ன பிள்ளையோட மனசு எப்படியோ அந்த மாதிரி தான் இருக்கு அவருக்கு. ஒரு சின்ன பிள்ளை ஐயோ அம்மா விழுந்துட்டா, ஐயோ அம்மா பாவம், அம்மா தள்ளி விட்டோம் அப்படின்லாம் நினைக்கும் பாரு. அந்த மாதிரிதான் விஜயோட மனசு. ஆனா அப்படி இருந்தா அரசியல் பண்ண முடியுமாமே? அரசியல் பண்ண முடியாது, சிரமம். அரசியலுங்கையில ஆனா கத்துக்கிட்டுருவாரு போக போக. படத்துல நடிக்கிற டான்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் கத்துக்கிட்டாரோ அதே மாதிரி போக போக அரசியல் கத்துக்கிட்டுருவாரு. ஏன்னா அரசியல்ல 10 பேரு கரடு முரடா இருக்கவனும் வருவேன், நல்லவனும் வருவேன். நல்லவன் ரொம்ப ரேரா தான் வருவேன், கரடு முரடா இருக்கவன் தான் வருவேன். சார் இப்போ சிஎம்மாக இருக்கீங்கன்னா சார் ஒரு 5 லட்ச ரூபாய் அனுப்புங்க சார் எங்களுக்கு அப்படின்ட்டு வருவாங்க.
எதுக்குடா? நாடை ரொம்ப கெடுத்து விட்டாங்க, மக்கள் தான் ரொம்ப பாவம். இந்த பல்கா கொள்ளையடிக்கிறது நல்லா கொள்ளையடிக்கிறாங்க, நல்லா கொள்ளையடிக்கிறாங்க. 500 கோடி இங்கிட்ட ஏற்றி விடு, 500 கோடி இது. இதே சமயம் அந்த இந்த எஜுகேஷன் லோன்லாம் தள்ளுபடி. அதுதான் சொல்றேன். எப்பட்டோ ஏழை மக்கள் தானே படிச்சதெல்லாம், வசதி இருக்கவே எவனும் வாங்க போறது இல்லாதவங்க அந்த லோன் கட்ட முடிஞ்சு வாங்கினாங்க. படிச்சதுக்கு ஒரு வேலையும் கொடுக்கல. எஜுகேஷன் லோன்னா ஒரு தள்ளுபடி பண்ணாங்க. ஒண்ணு வீட்டுக்கு வீடு வேலையை கொடுக்கணும், கவர்மெண்ட் வேலையை கொடுத்துட்டு கட்டுவா. அதுவும் இல்ல, காலேஜுக்கு செக் அனுப்பி விட்டு பேங்க் லோனுக்கு அது நம்ம பேருக்கும் இல்ல செக்கு, காலேஜ் நேமுக்கு தான் செக்கு. அவங்க காலேஜில் உள்ளவங்க தூக்கி போட்டுக்கிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க சாப்பிட்டாங்க. ஆக மொத்தம் இப்படி இருக்கல இடையில நம்ம சம்மந்தப்பட்டது என்னதான் செய்யும்? ஆமா, பாவம் எஜுகேஷன் படிச்ச பிள்ளைலாம் பாவம். அதுதான் சொல்றேன், அதை தள்ளுபடி பண்ணணும். ஆனா எல்லா அரசும் வர்றதுக்கு முன்னாடி சொல்றாங்க தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி ஓட்ட வாங்கிவிட்டு கடைசி தள்ளுபடியே பண்றது இல்லை. இவங்க வச்சிருக்க 500 கோடி 1000 கோடி எல்லாம் எம்மாத்திரம் வரப்போகுது, இதுக்கெல்லாம் எத்தனை கோடி வரப்போகுது? ஆமா, எல்லாரும் வாங்கினதே குறைச்சிட்டேன். அது கூட தள்ளுபடி பண்ண மனசு இல்லைன்னு சொல்லு, வசதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. டாஸ்மார்க்ல விலையை கூட்டிக்கிறாங்க, லாபம் எதில் கூட வருதோ அதில். விலைவாசிலாம் கூடுது, எல்லா விலைவாசியும். காய்கறி, அரிசியெல்லாம் நம்ம என்ன விலை விற்கிது இப்போ? 70 ரூபா. சாப்பாட்டு அரிசி வாங்கினோம்னா 70 ரூபா 75 ரூபா. இத்தனைக்கு நார்மல் அரிசி, பாஸ்மதி ரைஸ்ன்னு ஒன்று இருக்குன்னா அது அப்பா அதை வாங்கினோம்னா ஆத்தாடி. நாம பாஸ்மதி அரிசிலாம் வாங்குறதே இல்லை. இல்லை அன்னைக்கு வாங்கி ஒரு நாளைக்கு இது போடலாம், பிரியாணி போடலாம். அது நல்லா இருக்கும், இன்னும் நைஸாக இருக்கும் அரிசி. அப்படியா? அது வாங்கி ஒரு நாள் பிரியாணி போட்டால் சூப்பராக இருக்கும். ஒத்தத்தையாக நல்லா இருக்கும். நீங்கள் என்னென்ன போடுறதுன்னா அந்த அரிசி தான் வாங்கணும். நீங்கள் என்னென்ன அரிசியில் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க? நான் பிரியாணி எல்லாம் ரொம்ப சாப்பிட்டதே இல்லை. நான் தான் சொல்லியிருக்கிறேன். பிரியாணி இது ஹக்கீம்ல போடுற பிரியாணிலாம் அது என்ன நெய் எண்ணெய் நிறைய ஊற்றுறேன். இல்லை மேமே அரிசி என்ன அரிசி? அரிசி இது பாஸ்மதி ரைஸ் தான், நீளமா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் வந்து நீளம் கூட இருக்கும். ஆமா, நீளம் கூட இருக்கும். டேஸ்டா இருக்குமா? இருக்கு, எனக்கு என்னமோ அது பிடிக்கிறது இல்லை. அது ரொம்ப பெருசு பெருசா இருக்கும், நீளமா. இது சீரக சம்பான்னா சின்னதா அழகா இருக்கும் பிரியாணி. ஹக்கீம் பிரியாணிலாம் வெறும் நெய் எண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டோம்னா வயிற்றுக்கு ஆகாது. அவங்க ஏன்னா ஒரு பிளேட் அப்பவே 250 ரூபா, இப்போ 350 ரூபா 400 ரூபாயா இருக்கும் ஒரு டப்பா. 350 ரூபா 400 ரூபாயா இருக்கும். ஆனால் டேஸ்டாக தான் இருக்கும், சாப்பிட இல்லை. ஆனால் சாப்பிட முடியாது, மழுமழுன்னு நெய் எண்ணெயா அப்படி இருக்கும். நீ சாப்பிட்டுருக்கியா? வாங்கி ஒரு வாட்டி 2 வாட்டி சாப்பிட்டேன். நான் காரில் அன்னைக்கு வரையில சரவணையை வாங்கிட்டு வந்தேன். நான் சாப்பிட்டேன், முத்துமிரா சாப்பிடல. முத்துமிரா அப்படியே கொண்டாந்து கீழே தான் கொடுத்தான். அது வெறும் நெய் எண்ணெயா இருக்குமா அப்படின்னு. நான் சாப்பிட்டேன், எனக்கு பசி வேற, சாப்பிட்டேன். இப்போ எல்லா இடமே ஹக்கீம் திறந்துட்டாங்க. திருச்சி பையனுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இருக்கு, மணியம்மா. ஆமா, அந்த பையனுக்கு அம்மாவுக்கு ஃபீவர் வந்துருச்சான். அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பதில் இடையில அவங்க மாமா ஒருத்தர் வர்றாரு. மாமான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா அவரை இதுல காட்டுல மாமா வந்தாரு. மாமா என்ன ஊசி போடலையா? அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் ஊசி போட கூட்டிட்டு போன படுத்துறாரு. அப்புறம் ஊசி போட கூட்டிட்டு போயிட்டு வந்து அன்னைக்கு அது ஒழுங்காவே சோறே ஆக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் ரசம். அவங்க அக்கா தான் இந்த பையனோட அம்மா. இந்த பையனோட அம்மா. அந்த அம்மாவோட தம்பியா? தம்பி. வருவாரு போவாரு உள்ள மாமாங்கிறேன். எல்லாருக்குமே ஏதோ ஒரு உறவுகள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. வந்துட்டு போயிட்டு இருக்காரு. நாங்க 2 பேரும் சொல்றேன், மாமா வராரு. இல்லை மேமே ஒரிஜினல் ஃபேமிலி. இப்போ நம்மளுக்கே யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல நல்லது பண்ண இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல எப்படி நம்ம அந்த இதை வாங்குறது எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. ஆனால் அங்கே ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ. இப்போ திருமயத்துக்கு போனோம்னா நீங்கள் என்ன எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இங்கே வாங்க பக்கத்தில் வாங்க, இந்தாங்க ஒரு 100 ரூபா மட்டும் எடுக்கணுங்க வேறு இல்லை சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே எல்லா உறவுகளுக்கும் யாராவது ஒரு ஆளுக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு. உங்களை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்க போயில எனக்கு அவ்வளோ தூரம் ஒன்றுமே தெரியாது.
சேர்க்க போல யார்கிட்டயாவது கேட்டோம்னா அவங்கெல்லாம் பெரிய பிரமாதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நானாதே கொண்டு போய் சேர்த்தேன். ஆமாம், இதில் என்ன இருக்கு? ஆமாம், அந்த கோபிநாத் சொல்கிற மாதிரி கோபிநாத் சொல்கிறேன், அந்த இன்ஜினியர் படிக்கிற வேலைக்கு அப்பாட்ட சொல்லுவாங்களாம், உனக்கு ஒன்றும் தெரியாது பையன் கொடுப்பா நான் பண்ணிக்கிறேன் அப்படிம்பானா. அப்போ அவர் கோபிநாத் சொல்கிறாரு, உங்களையே இன்ஜினியரிங் சேர்க்க தெரிஞ்ச அப்பாவுக்கு அதுலேயும் பண்ண தெரியும், தெரியலைன்னா எப்படின்னு சொல்லி கொடுங்க. அதை விட்டுவிட்டு அவங்கள டீச் பண்ணி பேசாதீங்க, உனக்கு ஒன்றும் பண்ண தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க உங்களை சேர்த்ததே அவங்க தான் அப்படின்னு. இன்ஜினியரிங் காலேஜில் எவ்வளோ பணம் கொண்டாந்து கட்டுக்கட்டாக கட்டுவாங்க. அப்படித்தான் மேம் இப்போவும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூஜி பசங்களுக்கு இன்றைக்கி இவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி வந்து ஃபீஸ் கட்டுறதுக்காக எனக்கு ஒரு பேப்பர் கோர்ஸ் ஒர்க்குக்காக போய் கேட்டேன். அவர் உடனே 450 + 300 வந்து இது சர்டிஃபிகேட்டுக்காக மொத்தம் 750. எனக்கு ஒரு பேப்பருக்கு 750 ரூபா. சரியா? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை, 2 ரூபா கட்டுறது இல்லை. அதை நான் இந்த காலேஜிலே படிக்கிறனால 750 ரூபா மட்டும் பேப்பரை கட்டி எழுதணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டலாம்ட்டு போனால் அங்கே அவங்க பயலுக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பயலும் 4000 5000. நாங்கள் இங்கே கட்டினோம்ல 1500 ரூபா, அதை இவங்க வந்து 4500 ரூபா ஒரு பையனும் கட்டுறேன். அப்போ 1000 பேர் கட்டினா என்னாச்சு? அவங்க போட்டிருக்காங்களாம். வசந்த் சார் சொல்கிறாரு, மிஸ்செலேனியஸ் ஃபீஸு 750 ரூபான்னு போட்டிருக்காங்களாம் ஒரு பையனுக்கும். காலேஜில் படிக்கிற 1000 பேருக்கும் 750 ரூபா, எல்லாருக்கும் ஈச் பை ஈச். அது எதுக்கு? மிஸ்செலேனியஸ்னால் அவன் அதை தொட்டிருப்பேன், இதை இது பண்ணியிருப்பேன், அதை இது பண்ணியிருப்பேன். இது அதுக்கு 750 ரூபா இருந்துச்சு. ஆனால் ஆமாம், அது வந்து 100 ரூபா 150 ரூபா 500 ரூபாய்க்கு போடுவாங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 750 ரூபா. அப்பயும் 400 ரூபா போடுவாங்க. இப்போ 750 ரூபா. இப்போ அட்டானமஸ் இருக்கிறனால அது எல்லாமே கூட. ஒரு பையன் 4500 ரூபா ஃபீஸ் கட்டணும். ஒரு பேப்பருக்கு 450 ரூபா மம்மி. நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் கட்டுறது ஒரு பேப்பருக்கு 150 ரூபா. 150 ரூபா இங்கே இருக்குது, 450 ரூபா இங்கே இருக்குது. காலேஜ் நல்ல கொள்ளை. ஒரு பேப்பருக்கு 300 ரூபா லாபம். அந்த பையனுக்கு 9 பேப்பர் ஒரு பையனுக்கு. அப்போ கிளாஸில் 60 பேர், அப்போ காலேஜ் ஃபுல்லாக 1000 பேர். அப்போ என்னாச்சு மம்மி? அதுவே நான் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்துருக்கேன், கட்டுக்கட்டாக கொண்டாந்து கட்டுவாங்க. அது கட்டுறதுக்கும் க்யூவில் நிற்கிறாங்க. பாவம் தள்ளி புள்ளிக்கிட்டு பயலுக என்னன்றது. அப்படி படித்து என்ன ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை கொடுத்தானே. எல்லா இன்ஜினியருக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்தானே. படிப்பு கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி அந்த நான் முதல்வன் படத்தில் ஆமாம் ஆமாம் கல்வி தகுதிக்கு அவனுக்கு கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை போட்டு அதை விட்டுவிட்டு சிஎம் அவரோட இருக்கார். நம்ம என்னென்ன மீன் நறுக்கியிருக்கோம்? நாங்கள் வெங்காயம் வச்சுருக்கேன், வெள்ளைப்பூண்டு வச்சுருக்கேன், வெங்காயம் தேங்காய் நறுக்கிருக்கேன். தேங்காய் நறுக்கிருக்கோம். நாளைக்கு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். பருப்பு உருண்டை குழம்பு. அதனால நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு தோசை ஊற்றணும், மிளகா சட்னி தக்காளி சட்னி வச்சு அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தாளிக்கணும். ஊற்றிட்டு பார்க்கலாமா? ஊற்றிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை. இந்த அவனுக்கு சுட்டு வச்சுருக்கேன் தோசை. அவனுக்கு ஒரு ஆம்லெட் சுட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தக்காளி சட்னி இப்போ தான் அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.